அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பென்ஷன்லாம் ஷேரும் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தெலுங்குல வந்து தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் ஆகிருக்க படம் ஜிப்ரா அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சத்யதேவ் நடிச்சிருக்காரு. இவங்க கூட பார்த்தோம்னா டாலி தனஞ்சயன் நடிச்சிருக்காரு. நம்ம சத்யராஜ் சார், சுரேஷ் கோபி, இவங்க கூட பிரியா பவானி சங்கர், இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சத்யா அப்படிங்கிற ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் வந்து படம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தான் ரவி பர்சூல் அப்படின்னு தான் அந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கேஜிஎஃப் படத்துக்கு மியூசிக் போட்டவர் தான் அந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ அதே மாதிரி அந்த படத்தோட டைரக்டர் பார்த்தோம்னா, இந்த படத்தோட டைரக்டர் ஈஸ்வர் கார்த்திக் அப்படிங்கிறவர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் டியூரேஷன் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 மணி நேரம் 46 நிமிஷம் தான் இந்த படத்தோட டியூரேஷன் டைம். ஸோ இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட கதைப்படி நம்ம ஹீரோயினை லவ் பண்ணுறாரு 5 வருஷமா. ஒரு 2 பேருமே தனித்தனியாக வேற வேறு பேங்க் ஒர்க் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் பிரியா பவானிஸில் ஒர்க் பண்ணுற ஒரு பேங்க்கில் ஒரு 4 லட்சம் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்னால மாற்றி மிஸ் ஆயிடுது. பட் அது மிஸ் ஆனவங்க பணத்தை திருப்பி தர மாட்டேங்கிறாங்க. பட் அந்த ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஹீரோ அதை வேற ஒரு ட்ரிக்கில் வந்து அந்த பணத்தை எடுக்கிறாப்புல. பட் நம்ம அது மூலமாக ஒரு 5 கோடி ஒரு பெரிய பிரச்சனை வருது. அதாவது நம்ம டேலி தனஞ்சய் சாருக்கு போக வேண்டிய ஒரு 5 கோடி இவர் அக்கௌண்ட்ல வந்து இங்கிருந்து மிஸ் ஆயிடுது. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த 5 கோடி நீ கொடுக்கணும், 4 நாள் நீ பணத்தை கொடுக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப மிரட்டுறாப்புல. பட் இதுக்கப்புறம் ஒரு 5 கோடி அந்த 4 நாள் கொடுத்தாரா இல்லையா, இவர் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தாரா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தோட கதையே. எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துல ஆக்டிங் ஆகட்டும், ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும் எல்லாமே பாசிட்டிவ் தான். எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் நம்ம சத்யதேவ் சாரோட படம் ஃபர்ஸ்ட் படமா இதுதான் பார்க்குறேன். பட் இருந்தாலும் அந்த பேங்க் ஒர்க்கர் எப்படி இருப்பாங்களோ அந்த ஒரு கேரக்டர் கரெக்டாக கொடுத்துருக்காரு. படம் ஃபுல்லாகவே செம்ம ஆக்டிங்கு. நல்லா படம் பார்த்துட்டு, சார் நீங்களும் தமிழுக்கு வாங்க சார், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க. அது ஒவ்வொரு பேங்க்ல அந்த மாட்டிக்கிற மாதிரி போகிற அந்த ஒரு சீன் ஆகட்டும், அந்த குழந்தைங்க நடந்துக்கிற அந்த ஒரு சீன் ஆகட்டும், தான் வீட்டில் அம்மா கிட்ட நடந்துக்கிற அந்த சீன்ஸ் ஆகட்டுமே, தன்னை எதிர்த்து அதே பேங்க்ல ஒர்க் பண்ணுற ஸ்னேக்குங்கிற ஒரு பொண்ணுகிட்ட நடந்துக்கிற அந்த ஒரு சீன் ஆகட்டும், இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே அதுவும் நம்ம டேலி தனஞ்சயன் சார் கூட இவருக்கும் இருக்கிற அந்த காமிக்லாம் பார்க்கும்போது நல்லாவே நடிச்சிருந்தாப்புல. அதே மாதிரி பார்த்தோம்னா டேலி தனஞ்சயன் சார் நான் இவர் வில்லன் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இவர் வந்து கன்னடத்துல ஒரு பெரிய ஹீரோ அப்படிங்கிறதெல்லாம் கூட என் ஃப்ரெண்டு படம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு சொன்னாப்புல. பார்த்துட்டு ஸோ அப்படி ஒரு செகண்ட் ஹீரோ கதையாக போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அதே மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு செகண்ட் ஹீரோ தான் போச்சு. ஒரு பெரிய ரவுடி தான் மனைவி கொடுத்த சத்தியத்துக்காக அந்த ஆக்ஷன் கையில் எடுக்காம தான் கூட இருக்கிற ஒரு 4 பேர் வச்சுட்டு அந்த ஆக்ஷன் பண்ணிட்டு தான் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ்ல போயிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் நீ அந்த 5 கோடி கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிறதும் ஆகட்டும். அதே மாதிரி நம்ம சுனில் சார் வந்து அந்த 5 கோடியே உன்னால காப்பாற்ற முடியல, நீ அப்புறம் 800 கோடி காப்பாற்றும் அப்படின்னு மிரட்டுற அந்த ஒரு சீன் இருக்கு. அவர் ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஸ்டார்டிங் இருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, நம்ம சார் ஹீரோவை தாண்டி இவர் இன்னொரு ஹீரோ அப்படிங்கிறதுலாம் இல்லாம நல்லாவே பண்ணியிருந்தாரு. சத்யதேவ் சார் ஒரு ஹீரோனா இவர் அதை விட இன்னொரு படி மேல ஒரு ஹீரோ அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. பிரியா பவானி சங்கர் கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து படம் ஃபுல்லாக இருக்காங்க. பட் பெருசாக ஒரு ரோல் அப்படிங்கிறதுல நிறைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சத்யா அப்படிங்கிறவர் இந்த படத்தில் ஒரு போலீஸ் ரோல் பண்ணியிருப்பாரு. சரி போலீஸ் எங்கே பாருங்க, ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக ரோல் பண்ணியிருப்பாரு. ஸோ ஹீரோயினோட அவர் ரோல் தான் படம் ஃபுல்லாக அதிகமாக இருக்குது. அவருமே அங்கங்கே காமெடியாகவும் இருக்குது, சீரியஸாகவும் இருக்குது. அதுவுமே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. சத்யராஜ் சார் சொல்லி ஆகும். சத்யராஜ் சார் ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் அந்த நக்கல் நையாண்டி அப்படிங்கிறத இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு ஃபைட் கூட இருக்குது. ஹீரோவுக்கு ஒரு ஃபைட்டு தான், அவருக்கு ஒரு ஃபைட்டு தான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுத்த கேரக்டரை கரெக்டாக பண்ணிட்டாப்புல அப்படின்னு கூட சொல்லலாம். இதை தாண்டி பார்த்தா நம்ம சுனில் சார் ஒரு வித்தியாசமான கெட்டப் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி சில இடங்களில் சிரிக்க வைப்பார், சில இடங்களில் அழ வைப்பார். அந்த மாதிரியே அவரோட கேரக்டர் வில்லனிசமாக போயிட்டு இருக்கும். சொல்லப்போனால் படத்தில் வில்லனே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதை தாண்டி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா படத்தில் நிறைய ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய இடங்கள்ல வந்து இவங்க பட்ஜெட்டை கம்மி பண்ணி நினைச்சு நிறைய விஷயத்த குறைச்சிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு படம் பார்க்கும்போது தெரிஞ்சுச்சு. அது படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மியூசிக்லாம் பிச்சு உதறிட்டாங்க. கிளைமேக்ஸில் ஒரு 1/4 மணி நேரம் அந்த ஃபைட்டு 3 இடத்துல ஃபைட் நடக்கும். அதை அப்படியே மாற்றி மாற்றி காமிச்சிட்டு இருப்பாங்க. அந்த கிளைமேக்ஸ் சீன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ட்விஸ்ட் அண்ட் ட்விஸ்டாகவே இருந்திருக்கும். பட் அதுக்கு தகுந்த இவரோட மியூசிக்குமே நல்லா இருந்துச்சு. அதுவுமே இந்த படத்தில் ஒரு பேங்க்ல இருந்து ஒரு அமௌண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறப்போ அவங்க போகிற அந்த ஸ்கெட்ச் எல்லாமே மிஸ் ஆக அதெல்லாம் தாண்டி எப்படி வர்றாங்க அப்படிங்கிற ஒரு சினிமா நல்லா இருந்துச்சு. இதில் ஹேண்டிகேப்பாக ஒருத்தர் நடிச்சிருப்பாங்க. அவங்களோட தேட்டருமே படத்தில் நல்லா இருந்துச்சு. பட் படத்தில் குறை அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் இன்ட்ரோலேருந்து எல்லா சீனுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் இந்த டைமிங்கு கொஞ்சம் இந்த 2.25 மணி நேரம் படத்தை ஒரு 2.5 மணி நேரமாக கொடுத்துருந்தாலும் இனிமேல் நல்லா இருந்திருக்கும். பட் டப்பிங் படம் அப்படிங்கிறப்ப எங்கேயுமே லிப்லாக்லாம் மிஸ் ஆகலை. எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. எல்லாரோட வாய்ஸுமே கரெக்டாக செட் ஆகிருந்துச்சு. லொக்கேஷன் இருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த பேங்க் செட்டப், அந்த பேங்க்ல ஒர்க் பண்ணுறவங்க, அந்த ஸ்னேக்குங்கிற லேடி அவங்களுக்கு வந்து அந்த பாம்புக்கு அது கேட்டு கேட்டு சொல்கிறவங்க, அந்த மாதிரி இப்படி எல்லா கேரக்டருமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து படம் ஃபுல்லாக நல்லா கொண்டு போயிருக்காங்க. இது வந்து ஒரு மசாலா படம் அப்படிங்கும்போது லவ் சீன்ஸ், ஆக்ஷன்,
கிளாமர், கிளாமர் சாங் இப்படி எல்லாத்தையுமே படத்துல குடுத்துருக்காங்க. பட் பாட்டுமே கூட ஒரு 2 பாட்டு பழைய பாட்டு மாரி வரும். அந்த பாட்டுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. டைமென்ஷனா பாருங்க. இது பெருசா சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் கூட, பரவால்லப்பா ஓரளவுக்கு நல்லா படம் தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு தோணும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவரும் நன்றி.